ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நமக்கு ஒரு சகோதரி வெள்ளரிக்காய் விதை அனுப்பியிருந்தாங்க. அதை தான் நான் போட்டு விட்டேன். நேற்று ஒரு வெள்ளரிக்காய் பறித்து சாப்பிட்டேங்க. குட்டி வெள்ளரிக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஒன்று கிடக்குது பாருங்கள், குட்டியாக. இந்த வெரைட்டி இப்போ திருநெல்வேலி பக்கம்லாம் இந்த வெரைட்டி தான் உண்டு. அதனால் இந்த வெரைட்டி தான் அவங்களும் அனுப்பியிருக்காங்க. பட் எனக்கு நான் முன்னாடி போட்டிருந்தேன், விலைக்கு வாங்கினது. நீளமாக வரி வரியாக இருக்கும். அது ஆஸ்திரியா வெள்ளரின்னு சொல்லுவாங்க. எல்லாமே என்ன தெரியுமா பெரிய தப்பு, விலைக்கு வாங்குவேன், அதை போடுவேன், அதுலேருந்து நிறைய விதை எடுப்பேன், அப்புறம் எல்லா உறவுகளுக்கும் ஷேர் பண்ணேன். வெள்ளரி ஒரு பழந்தாங்க எடுத்தேன், அவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணேன். பட் நான் வச்சுக்கலை. இப்போ எனக்கு வெள்ளரி திருப்பி சரி வாங்கினவங்க என்ன பண்ணலாம், அவங்க அதை விளைய வச்சு அதுலேருந்து நமக்கு விதைகள் அனுப்பி கொடுத்துரும். அப்படி நினச்சி தான் நம்ம எல்லாருக்குமே நான் விதைகள் வச்சுக்காமல் கொடுப்பேன். பட் அந்த வெள்ளரி எனக்கு யாருமே அனுப்பலைங்க. ஒரே ஒரு சகோதரி அனுப்புனாங்க, அதுவும் இந்த வெள்ளரி தான் அனுப்பியிருக்காங்க. பட் நான் கொடுத்தவங்க யாருமே எனக்கு ஷேர் பண்ணலை. இப்போ இனியெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுறவங்கள மட்டுமே லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டுமே ஷேர் பண்ணலாம் போல். ஏங்க வாங்கினீங்கன்னா அதை விளைய வச்சு அதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். சில பேர் நம்மக்கிட்ட வாங்கி அதை விளைய வச்சு சேல்ஸே பண்ணுறாங்க, ஆனால் நமக்கு ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏங்க இப்படி?